திரு டிராபிக் ராமசாமி தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சில குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். அவர் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அதை பார்ப்போம். உண்மையிலேயே இன்றைய தினம் கிட்டத்தட்ட 15 பூத்து பார்த்துருக்கேன். இந்த 174, 75, 76, 77, 78 காவல்துறையே கிடையாது உள்ளுக்குள்ள. ஆனால் அந்த ரோட்ல பார்த்தா 100 பேர் இருக்காங்க. நடு ரோட்ல போலீஸு, பாதுகாப்பு, துணைப்பாக ராணுவம் எல்லாம் ரோட்ல இருக்காங்க. உள்ளுக்குள்ள உத்தரமே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் தான் பயப்படுறாங்க. கும்பலா போறாங்க, ஆளை கூட்டிட்டு போறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க ஆளை கூட்டிட்டு போறாங்க உள்ளுக்குள்ள. நான் அதை இது பண்ணினா அந்த இன்ஸ்பெக்டர் செல்லப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. என் கார் உள்ள போகும்போது சொல்றாரு உள்ள போக கூடாதுன்னு. ஆனா அத்தனை பேரும் உள்ள போயிடுவாங்க கட்சிக்காரங்க. எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. முதல் பூத்தே மாதிரி ஆகிடுது. ஆர்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த செக்ஷன் என்ன பண்றான்னு தெரியல. ஆளுங்கட்சி செயலாளர் செயல்பட நினைக்கிறேன். உண்மையிலே இந்த தேர்தல் செயலாளர் நாளைக்கு வழக்கு போட்டிருக்கேன். திங்கட்கிழமை நிச்சயமா தேர்தல் 30ஆம் தேதி இந்த தேர்தல் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்கேன். திங்கட்கிழமை வருது. நிச்சயமா தேர்தல் செயலாளர் வரும்.